Hello everyone, good evening. Can you all hear me? நான் பேசுறது எல்லாரும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருந்தது அப்படின்னா 1 அப்படின்னு டைப் பண்ணுங்க சாட் செக்ஷன்ல. All right. Okay. So before starting the session, I would like to know நீங்க எல்லாரும் என்னென்ன பிசினஸ்ல இருக்கீங்கிறத உங்க கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா it would be helpful for me to take over the session. ஸோ எல்லாரும் என்னென்ன பிசினஸ் மாடல் இருக்கீங்கிறத உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு போடுங்க, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட். இப்போ டெக்ஸ்டைல் ரீட்டைல்னு போட்டிருக்காங்க தருண் சார். அந்த மாதிரி ப்ரீஃபேப், ஸ்ட்ரக்சர் பில்டிங், சோலார், ஓகே, டிராவல்ஸ், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், கிரேட், கார் வாஷ் சர்வீஸ், கோல்டு பிரஸ்ட் ஆயில்ஸ், ஆல் ரைட், எர்த் மூவிங் மிஷின், ஸ்பேர் பார்ட்ஸ், ஓகே, SMS service, software development. Great. So great to hear. So நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ல இருந்து வந்திருக்கீங்க. ஸோ மை செல்ஃப் சரவணன் தியாகராஜன், ஏகே டிஜிட்டல் சரவணன். ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்வா. ஓகே, ஸோ டிசைன் மாஸ்டர் கிளாஸ். தட்ஸ் ஹவ் ஐ ஃப்ரேம் இட். ஸோ டிசைன் வந்து இப்போ நார்மலா உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான இந்த போஸ்டர்ஸ், ஃபிளையர்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் டிசைனர் வச்சு பண்ணுவாங்க. ஸோ காலகாலமா இதுதான் வழக்கம், ரைட்? நமக்கு ஒரு டிசைன் தேவைப்படுது, நமக்கு ஒரு போஸ்டர் தேவைப்படுது, ஒரு ஃபிளையர் தேவைப்படுது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு டிசைனர் கிட்ட பேர் அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். டிசைனர் பண்ணி தருவாங்க. சில பேர் இன்னோசா டிசைனர் வச்சிருப்போம், சில பேர் டிசைனுக்கு 300, 500 அந்த மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணி பண்ணுவோம். வெல், இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ்க்கு தேவையான டிசைனை நீங்களே எப்படி பண்ணணும் ஓனா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஸோ மெயினா நம்ம பார்க்க போற டூலோட பேர் கேன்வா. ஸோ எத்தனை பேருக்கு canva.com யூஸ் பண்ணிருக்கீங்க? நான் ஆல்ரெடி கேன்வா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா 1 அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்லைங்க நான் இது வரைக்கும் கேன்வா யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னா 2 அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம இருதரப்புலையும் ஆடியன்ஸ் இருக்காங்க. யூஸ் பண்ணவங்களும் இருக்கீங்க, யூஸ் பண்ணாதவங்களும் இருக்கீங்க. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதை எடுத்துடுறேன். இப்போ கேன்வா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் சாஃப்ட்வேர். இது வந்து ஆஸ்திரேலியாவில் மிலானி பர்கின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விமன் கண்டுபிடிச்ச ஒரு விமன் ஸ்டார்ட் அப் இது. இது வந்து போட்டோஷாப் ரீப்ளேஸ்மெண்ட்டான்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரி டிசைன் போட்டோஷாப் தெரியாத ஆளுங்க ஆமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேன்வா வச்சு என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் canva.com குள்ள போய்க்கோங்க. சாட்ல லிங்க் போட்டிருக்கேன். ஸோ இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ அனதர் வே, கண்டினியூ வித் கூகுள். என்னோட ஜிமெயில் ஐடி வச்சு நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இது உங்களுக்கு கேட்கும், எதுக்காக இதை யூஸ் பண்ண போறீங்க? ஸ்மால் பிசினஸா, நீங்க டீச்சரா, இல்லை நான் ப்ராஃபிட்டா, இல்லை நீங்க ஸ்டூடெண்ட்டான்னு கேட்கும். சப்போஸ் உங்க வீட்டில் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டோ டீச்சரோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட காலேஜ் ஐடி கார்டை வச்சு நீங்க கேன்வா ஒரு 1 இயருக்கு ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ டீம் கிரியேட் பண்ணாம மேபி லேட்டர் அப்படின்னு போட்டுட்டு கேன்வா ப்ரோன்னு ஒன்று இருக்கு. இதுலயே கேன்வால மொத்தம் 2 வெர்ஷன் இருக்குங்க. ஒன்று ஃப்ரீ வெர்ஷன், இன்னொன்று ப்ரோ வெர்ஷன். ஸோ ரெண்டுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. நீங்க ப்ரோ வெர்ஷன் எடுத்தீங்கன்னா பயங்கரமா டிசைன்ஸ் பண்ணலாம். அதை மேபி லேட்டர் கொடுக்குறேன். மேபி இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கேன்வா ப்ரோ போலாமா வேணாமாங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பிசினஸ்க்கு என்னென்ன டைப் ஆஃப் அசெட் தேவைப்படும்? அசெட் அப்படின்னா டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெயின்லி போஸ்டர்ஸ் தேவைப்படும், ஃபிளையர்ஸ் ஆர் ஸ்டாண்டீஸ் அது தேவைப்படும். வேற எத்தனை பேருக்கு லோகோவே இல்லை? டைப் 3. என்னோட பிசினஸ்க்கு லோகோவே இல்லை சரவணன் அப்படிங்கிறவங்க 3 அப்படின்னு டைப் பண்ணுங்க. கார்த்திக், ஓகே. ஓகே, ஸோ யாராவது உங்களோட பிசினஸ் நேம் அண்ட் என்ன பிசினஸ் அப்படிங்கிறத போடுங்க. ஓகே, ஸோ பொதுவா டு ஸ்டார்ட் வித் டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா லோகோ தான் ஃபர்ஸ்ட் மேண்டேட்ரி. லோகோ இல்லாம நம்மளால ஒரு டிசைனுக்கு வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா லோகோ இல்லாத பிசினஸ் வந்து
தலையில்லாத உடல் மாதிரி, ரைட்? ஸோ ஹெட் கரெக்டா இருந்தா தான் மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். லைக் வைஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய பிசினஸ்க்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணணும். இந்த லோகோ நீங்க ஒரு டிசைனர் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000ல இருந்து ஒரு 15-20,000 வரைக்கும் போகும். டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க யாருக்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்றீங்க, எந்த மாதிரி கம்பெனி கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ கேன்வால நீங்க என்னென்ன பண்ணலாம்னு கேட்டா என்ன வேணா பண்ணலாம். ஸோ நீங்க லோகோ பண்ணலாம், போஸ்டர்ஸ் பண்ணலாம், பிரசன்டேஷன்ஸ் பண்ணலாம், வீடியோ பண்ணலாம். இன்னொரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்கு, அதை நான் கடைசியா சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா டிசைன்ஸும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா கேன்வா ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ 10 இயர்ஸா இது இண்டஸ்ட்ரியில இருக்கு. பட் இப்போ 2020 லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இந்த கேன்வா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் கத்துட்டு வராங்க. ஸோ ரீசன் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த லாக்டவுன் வந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு. த வே வி டூ பிசினஸஸ் எல்லாமே ரொம்ப யூனோ இன்வெர்ஸ்லி இதாயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், கேன்வால அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க கிரியேட்டட் டிசைன் இருக்கா, இந்த கிரியேட்டட் டிசைன் கிளிக் பண்ணிட்டு லோகோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ லோகோன்னு நீங்க சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சர்ச் லோகோ டெம்ப்ளேட்ஸ் இருக்கா இந்த லெஃப்ட் சைட்ல. உங்களுடைய பிசினஸ் மாடல் என்ன அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணுங்க. இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க. ஸோ அது ரிலேட்டடான லோகோஸ் வரும். ஓகே, இப்போ நீங்க சீ ஃபுட் வைக்கிறீங்க அப்படின்னா சீ ஃபுட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அது ரிலேட்டடான லோகோஸ் நிறைய வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நீங்க போட்டுக்கலாம் ஆல்ட்ராப் சீ ஃபுட்ஸ். ஸோ நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் மாத்திக்கலாம், சைஸ் மாத்திக்கலாம். ஸோ நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிறைய வேரியேஷன்ஸ் வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த கேன்வா வாட்டர் மார்க் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நீங்க ப்ரோ வெர்ஷன்ல இருக்க லோகோவை எடுத்து போட்டீங்க அப்படின்னா அப்படிதான் வரும். ஸோ இப்படி போட்டாச்சு. இல்ல உங்களுக்கு இந்த ஐகான் பிடிக்கல, நண்டு மட்டும் வேணும், எனக்கு மீன், எறா எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட்ல எலமெண்ட்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சீ ஃபுட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல கிராஃபிக்ஸ், போட்டோஸ், கிராஃபிக்ஸ் இருக்கும். கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய சீ ஃபுட்ஸ் ரிலேட்டடான இமேஜஸ் வரும். சீ ஸ்பீசஸ். இதெல்லாம் கூட தூக்கிட்டு டைரக்டா நீங்க போய்க்கலாம். ஸோ இங்க மெயினா பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ரோன் போட்டிருக்கா ஒரு டாக் மாதிரி போட்டு. ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் போட்டிருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த லோகோல பின்னாடி வாட்டர் மார்க் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா இங்க கேன்வான்னு வரும். ஸோ நீங்க ப்ரீமியம் வெர்ஷன் போனாதான் இந்த மாதிரி கேன்வான்னு சொல்லி வாட்டர் மார்க் இல்லாம இருக்கும். ஸோ ஹைலி சஜஸ்ட் டு டேக் கேன்வா ப்ரோ வெர்ஷன். இந்த கேன்வாவோட இந்த ஃபுல் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஏன் நீங்க வந்து இந்த பிளான் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பலாம் காஸ்ட்லி கிடையாது, மாசம் 500 ரூபாய் தான். ஓகே, ஸோ நீங்க 2 போஸ்டர் ஆர் 1 or 2 போஸ்டர்ஸ் ஒரு டிசைனர் பண்ணாலே நீங்க உங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். மாசம் 500 ரூபாய் நீங்க கட்டினீங்க அப்படின்னா அன்லிமிட்டடா யூ கேன் கிரியேட் டிசைன்ஸ், எத்தனை டிசைன்ஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லோகோ கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன தீம் வேணுமோ, என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் லோகோவை டிசைன் பண்ணிடுங்க. லோகோ இருந்தா பிரச்சனை இல்லை. இல்ல அப்படின்னா ஆன்லைன்லயே நிறைய ஏஐ லோகோ மேக்கர் இருக்கு. இப்போ லோகோ மாஸ்டர் டாட் ஏஐன்னு இருக்கா, இதை கொடுத்துட்டு
இங்க கேக்குது பர்சனல் பிராண்டிங்கா, ப்ராடக்ட் பிராண்டிங்கா, ஸ்டார்ட் அப்பா, கம்பெனியா, பிசினஸான்னு கேக்குது. ஸோ நான் இங்க பிசினஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு 3 இன்ஸ்பிரேஷன் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கலர் செலக்ட் பண்ண சொல்லுது. நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்றேன். இப்போ மீன் கடை. ஓகே, ஆத்தென்டிக் சீ ஃபுட்ஸ். கீவேர்ட்ல வந்து சீ ஃபுட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வரும். ஜஸ்ட் சி ரிசல்ட்ஸ். காட் இட். இந்த லோகோ எப்படி இருக்கு? செகண்ட் ஒன், இட் லுக்ஸ் பெட்டர். நீங்க ஃபாண்ட் மட்டும் மாத்தணும். இது கேன்வா இல்லாம கேன்வாக்கு வெளியே பண்றேன். லோகோ மாஸ்டர் டாட் ஏன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல நான் பண்றேன். இதே விஷயத்த நீங்க உங்களுடைய கேன்வாலையும் பண்ணலாம். காட் இட். ஸோ இப்போ இங்க போய் ஆட் பேஜ், நீங்க வெறும் ஃபிஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கரெக்டான எலமெண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்ல போய் ஹெட்டிங் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த ஃபாண்டோட ஸ்டைல் நீங்க மாத்திக்கலாம். நான் வந்து இப்போ ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எது உங்களுக்கு கரெக்டா பெட்டர்னு தோணுதோ அந்த லோகோ நீங்க இது பண்ணிக்கோங்க. ஆத்தென்டிக். இப்போ இந்த ஐக்கனோட கலர் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐக்கனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபிஷ்ஷில் இருக்க எல்லா கலருமே இங்க காட்டிடும். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். 100% ஆத்தென்டிக் சீ ஃபுட்ஸ். ஆல்ரைட், ஸோ இதுதான் ஒரு லோகோ. ஹவ் இஸ் திஸ்? பார்க்க டீசெண்டா இருக்கா? யா, இல்ல எனக்கு வந்து வேற லெவல் வேணும், இதோ இந்த மாதிரி பயங்கரமா லோகோ வேணும், ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா வேணும் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல டிசைனர் கிட்ட கொடுத்து கூட பண்ணலாம். பட் ஓனா பண்ணாலுமே நல்லா இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். ஸோ உங்களோட இதை பொறுத்து. டு ஸ்டார்ட் வித் திஸ் இஸ் ரியலி டீசென்ட் அண்ட் குட் லோகோ. ஸோ நான் அப்படியே சூஸ் பண்ணி ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்து 2 பேஜ் பண்ணியிருக்கோம். ஓகே, காப்பிரைட்ஸ். ஸோ காப்பிரைட்டிங் பத்தி கேட்குறீங்க. காப்பிரைட் பண்ணணும் அப்படின்னா நீங்க லோகோ கிரியேட் பண்ண உடனே லோகோக்கு வந்து ட்ரேட்மார்க் வாங்கணும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ட்ரேட்மார்க்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் டிஜிட்டல் டீம்லேயே தே ஹேவ் சம் கனெக்ட்ஸ் இருக்கு அவங்களுக்குள்ளேயே.
ஸோ அந்த சாப்டர் மெம்பர்ஸ் நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் பண்றாங்க. ஸோ நீங்க டிஜிட்டல் டீம் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா எங்க போய் ட்ரேட்மார்க் வாங்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிடுவாங்க. ஐ திங்க் ட்ரேட்மார்க்கு சம்மர் அரௌண்ட் ஒரு 7 to 8,000 ஆகும். ஸோ எந்த கிளாஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமோ லோகோவை கிரியேட் பண்ணிட்டு அந்த லோகோவை எத்தனை மாசமா யூஸ் பண்றீங்கிற டேட்டாஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட லோகோக்கு வந்து நீங்க ட்ரேட்மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 10 yearsக்கு நீங்க ட்ரேட்மார்க் வச்சுக்கலாம். ஓகே, யா, ஆல்ரைட். ஸோ இப்படிதான் லோகோ கிரியேட் பண்ணணும். இதை முடிச்சுட்டு ஷேர் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு செலக்ட் பேஜஸ்ல பேஜ் 2 மட்டும் நீங்க சூஸ் பண்ணணும். தென் டவுன்லோட். நான் 2 ப்ரோ எலமெண்ட் யூஸ் பண்றதுனால அப்கிரேட் பண்ண சொல்லுது. நான் அப்படியே டவுன்லோட் வித் வாட்டர் மார்க் விட்டுறேன். ஓகே, ஸோ நான் வந்து இந்த லோகோ டவுன்லோட் பண்றேன். ஸோ இதான் நம்ம பண்ண லோகோ. கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு கிரியேட் அ லோகோ. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், இந்த 2 எலமெண்ட்டும் கேன்வா ப்ரோ யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும். ஆல்ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ லோகோ பண்ணியாச்சு. லோகோ வந்து நீங்க கேன்வாக்குள்ளேயும் பண்ணலாம், இல்ல இன்னும் வெளியவே நிறைய ஏஐ எனேபிள்டு வெப்சைட் இருக்கு, அதுல கூட நீங்க பண்ணலாம். இதுல எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ லோகோ பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அகைன் கிரியேட் அ டிசைன் கொடுத்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ நான் அது என்னோட கேன்வாக்குள்ள போய்க்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ a moment. ஓகே, ஸோ இதான் என்னோட கேன்வா ப்ரோ. ஸோ இதுல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, லோகோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் டிசைன் கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு போடுங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த சோசியல் மீடியாவோட சைஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் இருக்கா. ஸோ நீங்க அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அந்த சைஸ் சூஸ் பண்ணனே நீங்க மேலே டிசைன் இருக்கும். இந்த டிசைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்ச் பார்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கொடுக்கலாம். இப்போ பெட் ஃபுட் அப்படின்னா பெட் ஃபுட் ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சீ ஃபுட்ஸ் அப்படின்னா சீ ஃபுட்ஸ் ரிலேட்டடா நிறைய போஸ்டர்ஸ் ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் உங்க லோகோவை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி கலர் மாத்தினாலே போதும். ஸோ கான்டென்ட்டோட அவைலபிளா இருக்கும். ஆல்ரைட். ஸோ ப்ரோ வச்சிருந்தீங்கன்னா பயங்கரமான டிசைன்ஸ் வந்து ப்ரோல அவைலபிளா இருக்கு. யூ கேன் டூ இட். ஜஸ்ட் கிவ் மீ a moment, I will renew my Canva Pro. ஸோ இந்த கேன்வா ப்ரோ ப்ராப்பரா யூஸ் பண்றதுனால நிறைய பேர் அவங்களுக்கான டிசைன்ஸ் அவங்களே பண்ணிக்கிறாங்க. இப்போ பெர் மந்த்துக்கு 499 தான். கேன்வா ப்ரோ யூஸ் பண்ணா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ங்கிறதையும் நான் காட்டிடுறேன். டன், அதுதான். ஸோ இப்போ நீங்க இங்க போய் சீ ஃபுட்ஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணா நிறைய பியூட்டிஃபுல் டெம்ப்ளேட்ஸ் வரும்.
இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கு? திஸ் ஒன் இது ப்ரோ வெர்ஷன்ல இருக்க டெம்ப்ளேட். ஸோ ஜஸ்ட் உங்களோட லோகோவை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஸோ இதான் அந்த டிசைன்ல இருக்கிறது. ஸோ டிசைன்ல போயிட்டு நீங்க என்ன பிசினஸ்ல இருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிசிடிவி பிசினஸ்ல இருக்கீங்கன்னா சிசிடிவின்னு கொடுத்தா சிசிடிவி ரிலேட்டடான நிறைய போஸ்டர்ஸ் வரும். இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான டிசைன். ஜஸ்ட் உங்களோட லோகோவை மட்டும் நீங்க பிளேஸ் பண்ணிட்டு உங்க லோகோல இருக்க கலரை நீங்க போட்டீங்கன்னா போதும். வேற என்னென்ன பிசினஸ்ல இருக்கீங்க? கார் வாஷ், சோலார் சர்வீஸ். இப்போ நான் கார் வாஷ் அப்படின்னு போடுறேன். ஸோ கார் வாஷ்க்குன்னு சொல்லி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி போஸ்டர்ஸ் இருக்குங்க, பட் உங்களோட லோகோ இருந்தால் தான் பயங்கரமா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிசைன்ஸ். ஜஸ்ட் உங்களோட லோகோ மட்டும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இட் வில் லுக் சூப்பர் பியூட்டிஃபுல். இ காமர்ஸ் கேட்டிங்களா? நீங்க என்ன தேடுறீங்கன்னா எல்லாமே இங்க இருக்கும். Okay, you can just simply add your services. Okay, now how to add my logo in this template? நல்ல கேள்வி, நான் அதை இப்ப சொல்றேன். எல்பிஜி சிலிண்டர் ஆர் கேஸ் அப்படின்னு போடணும். அது ரிலேட்டடான பிசினஸ்ல இருந்து எடுத்துட்டு இப்ப இங்க பாருங்க, ஆயில் அண்ட் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க போயிட்டு இந்த இமேஜை தூக்கிட்டு அந்த இமேஜ் நீங்க போட்டுடலாம். ஐ ஷோ யூ த டெமோ, டோன்ட் வரி. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ சீ ஃபுட் அப்படின்னே போடுறேன். இப்போ சூப்பர் டெலிஷியஸ் சீ ஃபுட் லிமிடெட் டைம் ஆஃபர். இப்போ அடுத்த டிசைன்ல இருந்து இப்போ உங்களுடைய லோகோ நீங்க ஆட் பண்ணணும்னா இங்க லெஃப்ட் சைட்ல அப்லோடுன்னு இருக்கா, அப்லோட கிளிக் பண்ணி அப்லோடு ஃபைல்ஸ் கொடுத்து உங்களுடைய லோகோவை நீங்க அப்லோட் பண்ணணும். இப்போ நான் அதை அப்லோட் பண்றேன், டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். Just give me a moment. ஸோ இப்போ இங்கே போய்ட்டு இந்த டிசைனை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, சம் இன்டர்நெட் கிளிச். லோகோ நான் கரெக்டாக கிராப் பண்ணிக்கிறேன். லோகோ கொண்டு போய் ரைட் சைடில் வச்சுக்கிறேன். லோகோ நல்லா விசிபிளா இருக்கணும் ரைட் சைடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்ல ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அது கொஞ்சம் ஹார்டா இருக்கு, ரைட்? ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு நியூபி கிரியேட் பண்ண போஸ்டர். இது எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது சிக்ஸ் பேக்லாம் வச்சு பாடி செம்மையா இருக்கு, பட் தலை மட்டும் மறைச்சிருக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த லோகோவை செலக்ட் பண்ணிட்டு
இங்க எடிட் போட்டோன்னு இருக்கா, எடிட் போட்டோல போயிட்டு இங்க பிஜி ரிமூவர்ன்னு இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோகோ இன்னும் ஃபுல்லா அப்டேட் ஆகல, சம் இன்டர்நெட் இஷ்யூஸ். ஸோ அதனால இப்படி இருக்கு. ஐ வில் ஷோ யூ சம் அதர் டெமோஸ். என்னோட ஓன் போஸ்டர் காட்டுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்டர் இப்போ ஏஐ ட்ரைனிங் அப்படின்னு போடுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, இப்போ இது வச்சுக்கலாம் இந்த போஸ்டர். ஸோ இப்போ இந்த போஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகோவை தூக்கிட்டு என்னோட லோகோவை போடணும். கரெக்டா? ஸோ அப்லோட்ஸ்ல போயிட்டு என்னோட லோகோவை நான் அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டான கீவேர்ட் போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இருக்கா, இதுல போய் இந்த லோகோ ஹியர்ன்னு இருக்கா, இதை தூக்கிட்டு உங்களோட லோகோவை நீங்க போடுங்க. ஸோ அப்லோட்ஸ்ல போயிட்டு ஆல்ரெடி என்னோட லோகோ நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இந்த லோகோவை தூக்கிட்டு என்னோட லோகோவை நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே உங்களோட லோகோ வந்து ரொம்ப டார்க்கா இருந்தது அப்படின்னா பேக்ரவுண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். இப்போ என் லோகோவில் இருக்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் ரெட்டு. அப்போ நான் பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ல சூஸ் பண்ணா நல்லா இருக்காது. கரெக்டா? லோகோவே இங்க தெரியாது. ஸோ அப்போ நான் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்க லோகோ தான் சூஸ் பண்ணணும். இது பாருங்க. யா, ஐ திங்க் திஸ் வில் ஒர்க் குட். உங்க லோகோ கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க போஸ்டர் டிசைன் சூஸ் பண்ணணும். Just give me a moment. I have some internet issues. ஓகே, ஸோ இப்போ கிளியரா இருக்கா? இப்போ அப்லோட்ஸ்ல போயிட்டு என்னோட டிஜிமோக் அகாடமி லோகோ சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு லோகோ இங்க ஆட் பண்றேன். இந்த போட்டோ இருக்குல்ல, இந்த போட்டோ நான் அப்படியே ரிமூவ் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணி இந்த போட்டோ நான் டெலீட் பண்ணிடுறேன். மறுபடியும் அப்லோட்ஸ்ல போயிட்டு என்னோட போட்டோவை நான் ஆட் பண்ணணும். இப்போ இங்க ஒரு போட்டோவை நான் ஆட் பண்றேன். இப்போ என்னோட போட்டோல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கு, ரைட்? இந்த பேக்ரவுண்டை நம்ம எப்படி ரிமூவ் பண்றது? ஸோ இதுக்கு மெயினா போட்டோஷாப் வேணும். ஸோ போட்டோஷாப்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லேயர் பென் டூல்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அப்படியே டிரா பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது, ரைட்? ஸோ இப்போ சிம்பிளா ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோல இருக்க பேக்ரவுண்டை நீங்க அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இப்படி போட்டா நல்லா இருக்காது. ஸோ அதனால உங்களோட போட்டோவோட பேக்ரவுண்டை நீங்க ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த போட்டோவை சூஸ் பண்ணிட்டு எடிட் போட்டோ கொடுத்து பிஜி ரிமூவர்ன்னு இருக்கா, பிஜி ரிமூவர்னா பேக்ரவுண்ட் ரிமூவர், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோல இருக்க பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். உங்க போட்டோ மட்டும்தான் இருக்கு. கிளியர்? ஒரு நோட் மட்டும் கொடுத்துருங்க. இது பெய்ட் வெர்ஷன்லயா ஃப்ரீ? சாரி, இல்ல நம்ம பிஜி ரிமூவர் வந்து நம்ம பெய்ட் வெர்ஷன்லயா ஃப்ரீ வெர்ஷன்லயான்றது இன்ஃபர்மேஷன். இது பெய்டு வெர்ஷன்ல தான் வரும். சப்போஸ் ஃப்ரீ வெர்ஷன்ல வராதுன்றது. ஆமா, உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன்ல வேணும்னா நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. remove.bg, இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இதுல போய் அப்லோட் இமேஜ். யா, ஸோ remove.bg-க்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா அதில் நீங்க ஃப்ரீயா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரிஜினல், இது வந்து ரிமூவ்டு பேக்ரவுண்ட். ஸோ இதை நீங்க எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணி பேக்ரவுண்டஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் எப்படி வேணுமோ யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ பட் மெயினாக அந்த டூல் வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரைட், மெம்பர்ஸ் ஃப்ரீ வெர்ஷன்ல உங்களுக்கு கேன்வா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். பெய்ட் வெர்ஷன் இருந்தா நீங்க கேன்வாக்குள்ளேயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க கலர்ஸ் கூட மாத்திக்கலாம். ஸோ ஐ சஜஸ்ட் யூ டு கோ வித் கேன்வா ப்ரோ. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க அதில் பண்ணலாம். ஐம் ஜஸ்ட் ஆடிங் திஸ். இப்போ நான் அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகோ கொஞ்சம் விசிபிளா இருக்கணும். ஓகே, இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப அந்த போஸ்டர்ல என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? Can I have your comments? இந்த போஸ்டர்ல என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? பேசிக்கா ஒரு டிசைன் நல்ல டிசைனா இல்ல ஒரு ஆவரேஜ் டிசைனாங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? எனி கெஸ்ஸஸ்? ஒரு டிசைன் நல்ல டிசைனா, பயங்கரமான டிசைனா, ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்க டிசைனா, பேக்ரவுண்ட் கலர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லோகோ கலர், கிரேட். கான்டென்ட்டை விட கலர் பேலட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே டிசைனோட ஃபர்ஸ்ட் ரூல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லோகோ கலர்ல இருக்க எலமெண்ட்ஸ் தான் உங்களுடைய போஸ்டர்ல இருக்கணும். அப்படி இருந்தாலே தட்ஸ் அ குட் போஸ்டர் அப்படின்னு அர்த்தம். இப்ப என் லோகோல இருக்க கலர் பாத்தீங்கன்னா பிளாக் இருக்கு, ரெட் இருக்கு. இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா பர்பிள் இருக்கு, ரைட்டா? அப்போ இந்த கலர்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் போய் டேப் பண்ணுங்க, இங்க பர்பிள் கலர் வரும். இதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி என் லோகோ நான் அப்லோட் பண்ணிருக்கிறதுனால இங்க போட்டோ கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என் லோகோல எத்தனை கலர் இருக்கு? 2 கலர் தான் இருக்கு. இல்ல, என் லோகோல 5 கலர் இருக்கு. ஓகே, ஸோ கேன்வாலயே இன்பில்ட்டா ஏஐ டூல் இருக்கு. அந்த டூல் வந்து என்னோட லோகோல என்னென்ன கலர்ஸ் தான் இருக்குங்கிறத கலர் கோடோட உங்களுக்கு சொல்லிடும். ஸோ ஐ கேன் சிம்பிளி சேஞ்ச் மை லோகோ கலர் எவ்ரிதிங். இது ஒரு எலமெண்ட். ஸோ எல்லா எலமெண்ட்டையும் கிளிக் பண்ணி கலர்ஸை மாத்திக்கோங்க. நிறைய கலர்ஸ் இருக்கு, அதனால இப்படி வருது. ஓகே, நீங்க இது எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆல்ரைட், ஆல்ரெடி நம்ம இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் எடுத்து எடிட் பண்றோம். இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கா, இதோட கலரையும் நீங்க மாத்தணும். பிளாக், ரெட், எனிதிங். பட் லோகோல இருக்க கலர் நீங்க யூஸ் பண்ணா தட் இஸ் பெட்டர். ஸோ ஒவ்வொரு கலர் வேரியண்ட்டையும் நீங்க ஒரே கிளிக்ல மாத்திக்கலாம். Grow your business with digital marketing.
இது வந்து நான் டெம்ப்ளேட்ல இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க கேன்வால கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது டெம்ப்ளேட் ட்ரிவன் பிசினஸ். மறுபடியும் டிசைன்ல போயிட்டு AI ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்குறேன். இதேதான், இதுல என் போட்டோவை மட்டும் தூக்கி போட்டுட்டு லோகோவை போட்டா முடிஞ்சுது. இப்ப நீங்க தூக்கி போடுறேன்னா இந்த போட்டோவை கிளிக் பண்ணி லேயர்ல போயிட்டு சென்ட் டு பேக் ஆர் சென்ட் பேக்வர்ட் அப்படி கொடுத்தா இந்த 30% மறைக்காது. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, இந்த போட்டோவை மேல வச்சு அப்படின்னா அந்த 30%ங்கிறது மறையுதா. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என் லோகோ வைக்கணும்னு நினைக்கிறேன், என் போட்டோவை. ஸோ இப்போ இந்த 30% ஆஃபருங்கிறது மறையுதா. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இந்த போட்டோவை மட்டும், என்னோட போட்டோவை மட்டும் ரைட் கிளிக் பண்ணி லேயர்ஸ் இருக்கும், போட்டோஷாப்ல இதே கான்செப்ட் தான் கொடுத்து சென்ட் பேக்வேர்ட். சென்ட் டு பேக்னா ரொம்ப பின்னாடி போயிடும், உங்க போட்டோ மண்டை மறைஞ்சிடும். ஸோ அதனால உங்க போட்டோவை ரைட் கிளிக் பண்ணி லேயர்ல போய் சென்ட் டு பேக் ஆர் சென்ட் பேக்வேர்ட் அது கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட லோகோ அப்லோட் பண்ணணும். அதே தான், கலர் கான்செப்ட் கரெக்டா இருக்கணும். ஸோ ஒவ்வொரு கலரையும் நீங்க மாத்திருங்க கலர் பேலட்ல போய். ஸோ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்ல இருந்து எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து டெம்ப்ளேட்டு. ஸோ ஹவ் இஸ் இட். இதுல இந்த 2 கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ரொஃபஷனல் கிரியேட் பண்ண போஸ்டர் மாதிரி இருக்கா, லோகோ மட்டும் கரெக்டா அலைன் பண்ணணும். ஹவு டு யூ ரேட் திஸ் போஸ்டர் அவுட் ஆஃப் 10? கண்டென்ட் மாத்தாம இருக்கேன், ஆப்வியஸ்லி கண்டென்ட் மாத்தணும். ஏன் நல்லா இருக்கா? ஸோ இதே நீங்க உட்காந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா இதே நீங்க கரெக்டா பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க டெம்ப்ளேட் இருக்குங்க. யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். இப்போ நீங்க இன்சூரன்ஸ் பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி பயங்கரமா, இல்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேன்வால கான்டென்ட்டோட வந்துடும், உங்க இண்டஸ்ட்ரிக்கு ரிலேட்டடான கான்டென்ட்டோடயே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்னா ஹெல்த் கவரேஜ், லைஃப் இன்சூரன்ஸ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ், இல்லை நீங்க முக்கால்வாசி கான்டென்ட் போடவே தேவையில்ல, அதுலயே ரெடிமேடா இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்க லோகோ ஸ்வாப் பண்ணி இமேஜஸ் மட்டும் உங்களோட லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இதுதான் நம்ம வந்து ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ்ல பண்றது. மோஸ்ட்லி கேன்வால நீங்க ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் வச்சு எல்லாமே பண்ணிருக்கீங்க. காட் இட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் கிளியரா? டைப் சி இஃப் இட் இஸ் கிளியர். எவ்ரிபடி, எல்லாரும் ஆக்டிவா இருக்கீங்களா? ஆல்ரைட். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதே கான்செப்ட் தான், பட் நம்ம பேஸ்ல இருந்து பண்ண போறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஸ்கொயரு. இப்போ இதுல போயிட்டு ஓகே, ஸோ நம்ம டிசைன் பார்த்துருக்கோம், அப்லோட்ஸ் பார்த்துருக்கோம், இங்க எலமெண்ட்ஸ் இருக்கு. எலமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கும்.
இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுக்கான இமேஜஸ் கேன்வாலேயே வந்துடும். ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் உங்களோட போஸ்டர்ஸ்ல நீங்க டிசைன் ஆட் பண்றதுக்காக போட்டோஸ் எல்லாமே கூகுள்ல இருந்து போய் எடுப்பீங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி இமேஜஸ் போவோம். இமேஜஸ்ல நிறைய இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி கேன்வால போட்டுக்கலாம். அப்படிதானே? எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுவீங்க? டைப் 1. எனக்கு ஏதாவது இமேஜ் வேணும்னா நான் சிம்பிளா கூகுள்ல போய் தேடுவேன். கூகுள்ல வரதை எடுத்து நான் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ரைட்? ஸோ எல்லாருமே இதுதான் பண்ணுவோம். இதனால எந்த தப்பும் கிடையாது. பட் இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கூகுள்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த இமேஜஸ் வந்து காப்பிரைட்டட் இமேஜஸ். ஓகே, ஸோ யாராவது ஒருத்தங்க காப்பிரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து உங்களோட போஸ்டர்ல நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களை சூ பண்ணுவாங்க. சூ பண்ணுவாங்கன்னா கேஸ் போடுவாங்கன்னு அர்த்தம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ பட் கேன்வா நீங்க ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்றதுனால கேன்வாலேயே நிறைய காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் தருவாங்க. இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த தவறும் கிடையாது. ஏன்னா நீங்க கேன்வால ப்ரோ வெர்ஷன் தான் யூஸ் பண்றீங்க. சப்போஸ் உங்களுக்கு இதுல இருக்க போட்டோ சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா நான் ஒரு 2 வெப்சைட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வெப்சைட் பிக்ஸாபே. ஸோ பிக்ஸாபேல போயிட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது ரிலேட்டடா நிறைய ஐகான்ஸ் எல்லாமே வரும். சிம்பிளா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். இதுல நிறைய இமேஜஸ் வரும். pixabay.com. அடுத்து pexels.com. அதுவும் அதே தான். அதுல வீடியோஸும் வரும் எக்ஸல்ஸ்ல. வீடியோஸ் சூஸ் பண்ணிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடான நிறைய வீடியோஸும் வரும். pngwing.com, யா அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து அன்ஸ்பிளாஷ். இந்த 3 வெப்சைட் தான். இந்த 3 வெப்சைட்ல உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ pngwing.com புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. C3 மீடியாஸ் ப்ரீபிக் வர நான் ப்ரீபிக் எங்க யூஸ் ஆகும்னு சொல்றேன். எக்கச்சக்கமா இருக்குங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். pngwing நான் பெருசா யூஸ் பண்ணது இல்லை. பட் யூ கேன் யூஸ் ப்ரீபிக் யூஸ் பண்ணலாம். ப்ரீபிக்லயுமே சில இதெல்லாம் லைசன்ஸ்டு. இதுல எது ஃப்ரீயா இருக்கோ அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அசெட்ஸ்ல போயிட்டு போட்டோஸ் நிறைய இருக்கும். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாலேயே மோஸ்ட்லி வந்துடும். இதுல இருந்து தான் ஃபுல் அப் பண்ணும் எல்லாமே. ஸோ நீங்க கேன்வாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா 10ல உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் growth, இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமேஜை ஃபுல்லா ஸ்வாப் பண்ணி இந்த இமேஜ் வச்சாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கா, எலிமெண்ட்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன போட்டோஸ் வெக்டர்ஸ் எது வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போட்டோஸ் வீடியோஸ் இருக்கும். வீடியோஸ்ல பிசினஸ் growthன்னு சர்ச் பண்றேன். வீடியோ அப்புறம் பார்த்துக்கலாம். ஷேப்ஸ், ஃப்ரேம்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள்
எப்படி வரும்னு காட்டுறேன். ஃப்ரேம்ஸ்ல போயிட்டு ராக்கெட் அப்படின்னு போடுறேன். ஆர் எஸ் ஃப்ரேம்ஸை மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டெமோக்காக காட்டுறேன். இப்போ SARA இது உங்களோட இமேஜஸ் இருக்குல்ல, உங்களோட இமேஜஸை தூக்கி இதுல போட்டுக்கலாம். உங்க இமேஜ் எப்படி வேணுமோ அப்படி நீங்க பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வேர்ட்ல நிறைய ப்ளே பண்ணலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கேன்வா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கத்துக்கிறது பெஸ்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து வச்சிருக்கோம். இந்த பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிட்டு இங்க டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கா, இந்த டிரான்ஸ்பரன்சியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து அதேதான் எடிட் போட்டோ கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் இது கொடுத்துக்கலாம். அப்புறம் இதுலயே ஃபில்டர் போட்டுக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல ஃபில்டர் போடுற மாதிரி கேன்வால ஃபில்டர் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்ல வைக்கணும்னா, இல்ல பாஷா படத்துல வைக்கிற மாதிரி வைக்கணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ நீங்க டிசைனை எப்படி விஷுவலைஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். எலமெண்ட்ஸ்ல போயிட்டு பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்றேன். சும்மா நான் ஒரு இதுக்காக போடுறேன். இந்த மாதிரியும் பண்ணலாம்னு சொல்றேன். இப்போ பேட்டர்ன்ஸ் போடுறேன். ஸோ இதை வந்து லேயர்ல போயிட்டு சென்ட் டு பேக் கொடுத்தா என் போட்டோ முன்னாடி வந்துருமா. அடுத்து இந்த ரொம்ப டார்க்கா இருக்கா, இல்லை என்னால கண்டென்ட் எழுத முடியாது, அப்ப நான் என்ன பண்ணணும், இதை சூஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணணும். கம்மி பண்ணதுக்கு அப்புறம் ஸோ போட்டோ நீங்க லெஃப்ட் ஆர் ரைட் எங்க வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் மெயினா லோகோ ஆட் பண்ணணும். அடுத்து டெக்ஸ்ட்ல தான் ஆட் ஹெட்டிங்னு இருக்கும். லேர்ன் அண்ட் மாஸ்டர் AI tools and automation in just 5 days. இப்போ ஃபுல்லா கேப்ஸ்னாலும் நான் ஃபுல் கேப்ஸ் ஆக்கிக்கலாம். அடுத்து எலமெண்ட்ஸ்ல போயிட்டு AI நான் பேக்ரவுண்ட்ல போகணும்னா போட்டுக்கலாம். என்னென்னமோ இருக்கிற மாதிரி பண்றேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் டூயிங் இட். நீங்க ஃபைனலா பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். ஸோ இப்போ இதை வச்சாச்சு. மறுபடியும் டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்றேன். டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிட்டு லேயர்ல போயிட்டு சென்ட் டு பேக்
ஸோ அந்த இமேஜ் பிடிக்கல அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட். அடுத்து ஸோ எலமெண்ட்ஸ்ல போயிட்டு வேற என்ன ஆட் பண்ணணும்? ஒரு போஸ்டர்ல என்னென்ன கான்டென்ட் இருக்கணும் அப்படின்னா டைட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் மேபி சப் கான்டென்ட் நீங்க வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் சப் கான்டென்ட்டா போடுறேன். ஆட் சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இதை சப்ஹெட்டிங்கா மாத்திடுறேன். Add heading 5 days live online workshop AI and automation. Okay. Tamil. Okay. So then I do பண்றதுக்கு I'm using elementsல போயிட்டு ஹெட்டிங் அண்ட் சப்ஹெட்டிங். ஹெட்டிங் ரொம்ப பெருசா இருக்கும், சப்ஹெட்டிங் சின்னதா இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பிரைஸ் டேக் வைக்கலாம், லிமிடெட் டைம் ஆஃபர் வைக்கலாம், ஓகே இங்க வைக்கலாம். ஸோ பிரைஸ் டேக் வைக்கலாம். அதே டெக்ஸ்ட் ஆட் சப்ஹெட்டிங் ருபீஸ் 999 family. ஓகே. ஸோ டெக்ஸ்ட்டை நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு போஸ்டர் வந்து மினிமலிஸ்டிக்கா பண்ணலாம். லிமிடெட் டைம் ஆஃபரை கூட நீங்க எடுத்து எப்படி வேணா வச்சுக்கலாம். பட் கரெக்டா அது உட்கார்ற மாதிரி அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா இட் வுட் லுக் பர்ஃபெக்ட். அப்புறம் மெயினா என்ன பண்ணணும், டேட் அண்ட் டைம் வைக்கணும். ஸோ நீங்க கீழே போட்டுக்கலாம். ஸோ டேட் வைக்கணும், டைம் வைக்கணும். ஜஸ்ட் டெமோ கொடுக்கறதுனால டக்கு டக்குன்னு பண்றேன். இட் டேக்ஸ் மினிமம் ஒரு 20-30 minutes டு கிரியேட் அ குட் போஸ்டர். Okay. So how is this poster? How do you rate this? ஸோ இது ஒரு சிம்பிளான பேட்டர்ன்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்ட்ல. யா ஆல் ரைட். ஸோ இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸ்லாம் போட்டீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். I'll show you one more poster which I did.
So how is this one? The video. How do you rate this? இது எப்படி இருக்கு? Alright. So இதெல்லாம் கேன்வால பண்ணதுதான். ஸோ இது அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன் போட்டு அந்த பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்புங்கிற வேர்ட் எல்லாம் வரும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள். இதுலயே போயிட்டு ஆட் ஹெட்டிங் கொடுத்து ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற வேர்ட்ஸ் 1 2 3 yeah, this is 4. ஸோ இதை வந்து சேம் என்ன பண்ணுவீங்க, திக்னஸை குறைப்பீங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணிட்டு தென் லேயர்ல போயிட்டு சென்ட் டு பேக். இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அது வரும். ஓகே, இந்த மாதிரி வேர்ட் வாட்டர் மார்க் வைக்கணும் அப்படின்னா இப்ப இது பாத்தீங்கன்னா இது ஒரு வீடியோ, இது நான் கேன்வால தான் பண்ணது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள். அதே தான், கிரியேட் அ டிசைன், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஸ்கொயர், எலமெண்ட்ஸ் காப்பி பேஸ்ட். நான் அந்த டிசைனை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதே டிசைன் இருக்கா, இந்த ரைட் சைடு இதை கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் 1 டூப்ளிகேட் பேஜ்னு வரும். ஒரு 5 டைம்ஸ் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டூப்ளிகேட் பண்ணிட்டேன். 15 weeks PM ஓகே. இப்போ இங்க போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே லெஃப்ட் சைட்ல ஆடியோன்னு இருக்கும். ஸோ ஆடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோவை கிளிக் பண்ணிட்டு எந்த ஆடியோ நல்லா இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்க பீட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆடியோ கிளிக் பண்ணதுனால 4 ஆடியோவும் ஆட் ஆகி அது வீடியோவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு போஸ்டரை வீடியோவா நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த லெஃப்ட் சைட்ல கீழே போய் ஆடியோவை சூஸ் பண்ணி எந்த ஆடியோ நல்லா இருக்கோ அந்த ஆடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி இந்த ஆடியோவை டேப் பண்ணா அது கீழே ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ அது வீடியோவா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, பட் இதுல வந்து எந்த ஒரு அனிமேஷனுமே இல்லை. இப்போ நீங்க இங்க அனிமேஷன் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ 1 2 3 4 ஸ்லைட்ஸ் இருக்கா, இதுல போயிட்டு இங்க அனிமேட்னு இருக்கா, அனிமேட் கிளிக் பண்ணி எந்த மாதிரி அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கார்பரேட், இதை சூஸ் பண்ணிட்டேன். அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுத்தா எல்லா 4 பேஜுக்கும் இதே அனிமேஷன் வந்துடும். இல்லை எனக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு அனிமேஷன் வேணும்னா ஒவ்வொரு பேஜையும் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்த்து வந்துட்டு போட்டோ சூஸ்.
4 டிஃப்ரெண்ட் அனிமேஷன் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்க எடிட் டைமிங்னு இருக்கா. ஸோ ஒவ்வொரு போஸ்டருக்கும் நான் 5 செகண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அனிமேஷன் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா அந்த அனிமேஷனோட நேம் மாறிட்டே இருக்கும். இல்ல எல்லாத்துக்கும் ஒரே அனிமேஷன் வைக்கணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 4 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுத்தா 4 4s are 16. இந்த டோட்டல் வீடியோ கிளிப் வந்து 16 செகண்ட்ஸ். Okay, clear? So how is this video feature? நீங்க மியூசிக் மட்டும் கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ ஒரே டெம்ப்ளேட்டை நீங்க வந்து கிரியேட் பண்ணி வீடியோவா வச்சுக்கலாம். இது தவிர்த்து வேற ஏதாச்சும் மியூசிக் எடுக்கலாம்னா எதுவும் சஜஷன்ஸ் இருக்கா சார்? சார் இங்கேயே இருக்கு. இல்ல அதாவது இதை ஆடியோ தவிர்த்து எடுக்கணும்னா வெளியவா? ஆமாங்க சார். ஜஸ்ட் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்னு போட்டீங்கன்னா ஓகே. ஸோ பிக்சாபேலே இருக்கு. நீங்க பிக்சாபேலே மியூசிக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதை எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா வெரி சிம்பிள். ஸோ கேன்வாக்குள்ள போயிட்டு அப்லோட்ஸ்ல போயிட்டு அப்லோட் அப்லோட்ல போயிட்டு நீங்க ஆடியோ, வீடியோ, இமேஜஸ் எது வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சாபேலே ராயல்டி ஃப்ரீ மியூசிக் இருக்கு. இல்லைன்னா கூகுள்ல சிம்பிளா சர்ச் பண்ணுங்க ராயல்டி ஃப்ரீ மியூசிக்னு. யூ வில் கெட் லாட் ஆஃப் விஷயம். அது மாதிரி சார் இப்ப வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது இதெல்லாம் பாசிபிள் தானே சார்? வாய்ஸ் ஓவர் இதில் ஆட் பண்ணிக்கலாமே. இப்போ அதான் நார்மல் ஆடியோவை கொடுத்துட்டு அந்த ஆடியோவை நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் உள்ள. அப்லோட்ஸ்ல போயிட்டு உங்க ஆடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. இப்ப நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம்ல சார், அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் கொடுக்கறனாலும் நீங்க இப்ப சொன்னதுலேயே அதுல இருந்தே எடுத்துக்கலாமா? ஆமா, இதுலயே கொடுத்துக்கலாம். யா, ஓகே. இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இதே யூஸ். இதுல நிறைய டெக்ஸ்ட் வேரியேஷன். பி பிரேவ் இந்த டெக்ஸ்ட்டை நான் சூஸ் பண்றேன். அந்த 5 days ஆன்லைன் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி கூட நீங்க வைக்கணும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு போட்டோஷாப்ல இருக்கிற மாதிரி. யூ கேன் யூஸ் இட். இது நீங்க ட்ரை பண்ணலாம். வேற ஓகே, இப்போ டைரக்டா நீங்க ஒரு பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிட்டு want to learn an automation in Tamil. அதே மாதிரி எலமெண்ட்ஸ் சும்மா ஒரு இதுக்காக கொடுக்குறேன். அது ஸோ இதையே டூப்ளிகேட் பண்ணிட்டு grow your business
சேம் கான்செப்ட். ஒரு 10 ஸ்லைடு வேணும்னா அந்த 10 ஸ்லைடு நீங்க இப்படி டூப்ளிகேட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படி போயிட்டு இதே நீங்க அனிமேட் பண்ணலாம். இது ஒரு வே. இல்லைன்னா இங்க கீழே போனீங்கன்னா இங்க வீடியோன்னு இருக்கும். ஸோ வீடியோல ஏஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுலயே நிறைய வீடியோஸ் வரும். உங்க போஸ்டர்லயே நீங்க வீடியோ மாதிரி கொடுக்கலாம். இந்த இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் வீடியோ ஃபைல் மாதிரி தான் வரும். இதை நான் ப்ளே பண்ணும்போது ஸோ உங்களோட போஸ்டர்லேயே வீடியோ மாதிரி வரும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் அவசியம். ஸோ கேன்வாலேயே கிரியேட்லேயே வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் கேட்குது பாருங்க, லிங்க்டின் வீடியோ ஆடு, வீடியோ கொலாஜ், பைட் வீடியோ. நான் இங்க வெறும் வீடியோ மட்டும் கொடுக்குறேன். ஸோ எப்படி போஸ்டர் பண்றீங்களோ அதே மாதிரி கிரியேட்ல போய் வீடியோன்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணா டைரக்டா வீடியோ டெம்ப்ளேட்ஸ் நிறைய வரும். இது ஒரு 14 செகண்ட் 5 செகண்ட் ஓகே 15 செகண்ட் வீடியோ. இல்லை நீங்க டெக்ஸ்ட்டை கஸ்டமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ 15 செகண்ட்ஸ்க்கான கான்டென்ட்டை நீங்க அடுத்தடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இதுல மியூசிக் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். கிளியர்? ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் எங்க வைக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். So this is all about Canva. வேற ஏதாவது கேன்வால டவுட்ஸ் இருக்கா? வேற ஏதாவது ஒரு பிசினஸ் மாடலுக்கு பண்ணணும்னா சொல்லுங்க, we can do it. இங்க 3 pages இருக்கு. இதுலயே வீடியோ டெம்ப்ளேட்ஸ் வந்துருங்க. ஸோ இதுல நீங்க பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ. Can we blur a particular part of image using Canva? I hope there are options. டிரான்ஸ்பரன்சி இருக்கு. எந்த மாதிரி கேக்குறீங்க சார்? ஸோ எடிட் போட்டோலயே இங்க பாத்தீங்கன்னா மேஜிக் எடிட்ன்னு இருக்கு, அட்ஜஸ்ட்ன்னு இருக்கு, ட்ராப் பண்ணிக்கலாம், மேஜிக் எரேசர். ஸோ மேஜிக் எரேசர் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் எரேஸ் பண்ணணும்னா ஐ கேன் டூ. பிளர் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இதான் நீங்க கேட்கறதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேஜிக் எரேசர். ஓகே. ஸோ பண்ணிட்டு இந்த இடத்துல நீ வேற ஏதாவது யூஸ் பண்ணலாம். இது போட்டோஷாப்ல ஃபயர்ஃப்ளைஸ் இருக்கு, அந்த மாதிரி பண்ணலாம். We have so many options in Canva. You can do whatever you want.
Is it possible embed can into my website? Yeah, you can embed it. Share கொடுத்துட்டு more கொடுத்தீங்கன்னா இங்க embedன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, embed கொடுத்தீங்கன்னா அந்த கோடு வரும். இந்த கோடை காப்பி பண்ணி உங்க வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன வேணா பண்ணலாங்க. அடுத்து ஸோ கிரியேட்டிவ் டிசைன். இன்னொரு முக்கியமான விஷயம், எத்தனை பேருக்கு வெப்சைட் இல்ல அப்படின்னா 3 டைப் பண்ணுங்க. If you don't have website for your business, type 3. மத்த எல்லாருக்கும் இருக்கா? கிரேட். சப்போஸ் வெப்சைட் இல்ல, நான் ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கோ டு கேன்வா. கேன்வால போயிட்டு அகைன் கிரியேட் டிசைன் வெப்சைட்னு சர்ச் பண்ணுங்க. கேன்வாலே நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். இப்போ சீ ஃபுட்ஸ் அப்படின்னு போடுறேன். அப்ளை ஆல் 5 pages. இது ஃபுல்லா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். உங்க லோகோ வச்சு எப்படி வேணுமோ அப்படி எடிட் பண்ணிக்கலாம். வெப்சைட், லேண்டிங் பேஜ் இதெல்லாம் நீங்க கேன்வாலே பண்ணலாம். பப்ளிஷ் வெப்சைட், ஃப்ரீ டொமைன் இல்ல எக்ஸிஸ்டிங் டொமைன்னா உங்ககிட்ட டொமைன் இருந்ததுன்னா அதை கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க seafoods.mycanva.site பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ இமேஜஸ் எல்லாமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி உங்க லோகோ ஆட் பண்ணி ஒரு நார்மல் வெப்சைட் எப்படி பண்ணுவீங்களோ ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப்ல யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வெப்சைட். எப்படி இருக்கு வெப்சைட்? See, animated website. Yeah. வெப்சைட் இல்லாத பிசினஸ்க்கு இது பயங்கரமான ஃபீச்சர்ஸ். Edit design, order now. You can add everything, whatever you want. ஸோ கேன்வா யூஸ் பண்ணி நீங்க வெப்சைட்டே ஹோஸ்ட் பண்ணலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. வேற என்னெல்லாம் பண்ணலாம் கேன்வா யூஸ் பண்ணி? பிராண்ட் ஆன் லெஃப்ட் பேனல். ஸோ பிராண்டுங்கிறது என்னன்னா ஒண்ணுமே இல்லை, உங்களோட பிராண்டு கிட்ட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் நியூ கொடுக்குறேன், டிஜிமார்க் அகாடமி அப்படின்னு தரேன். கிரியேட் லோகோஸ். உங்களோட லோகோ நீங்க ஆட் பண்ணணும். உங்களோட லோகோ ஆல்ரெடி உங்களோட பிசினஸ்க்கு பண்ண போஸ்டர், ஃபாண்ட், உங்க பிசினஸ்க்கு என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணணுங்கிறத நீங்க ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிசினஸ்க்கு நீங்க டிசைன் பண்ணும்போது அந்த பிராண்ட்ல இருந்து எல்லாமே கொடுத்துரும். ஏன் அந்த வெப்சைட் வில் பி மொபைல் ரெஸ்பான்சிவ். இன்ஸ்பெக்ட் பேஜ் கொடுக்குறேன். மொபைல் ரெஸ்பான்சிவா தானே இருக்கு. ஆனா இதை வச்சு எஸ்இஓலாம் உங்களால பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு வெப்சைட் அதுக்காக நீங்க வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு லோகோலாம் ஆட் பண்ணணும். Just a moment, I will add my logo. Logo add பண்ணனே அது கலர் வந்துரும்.
லோகோ கிரியேட் பண்ணும்போது லேக் இருக்காது, மெயினா லேக் இருக்காது. ஸோ நீங்க கிளிக் பண்ணினா அங்கேயே எங்க ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியும், அதை வச்சு யூ கேன் மேனேஜ். ஸோ இப்போ பாருங்க, என்னோட ஒரு பிராண்டோட எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேஷன். ஸோ இப்போ நான் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணும்போது லெஃப்ட் சைட்ல பிராண்ட் இருக்கா, ஆல்ரெடி என்னோட பிராண்ட் கிட் நான் வச்சிருப்பேன். ஆட்டோமேஷனோட பிராண்ட் கிட் சூஸ் பண்ணா அந்த பிராண்ட் கிட்ல இருக்கதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கலாம். லோகோ தனியா போய் நான் தேடணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண போறீங்க, என்னென்ன கலர் யூஸ் பண்ண போறீங்க, என்னென்ன போட்டோஸ் கிராபிக்ஸ் எல்லாமே அந்த ஃபாண்ட் கிட்டுக்குள்ள நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, வேற என்ன பண்ணலாம் கேன்வா யூஸ் பண்ணி? இன்ஃபோகிராபிக்ஸ், போஸ்டர்ஸ் பண்ணலாம், அத்தனை மணி நேரம் நம்ம பார்த்தோம். பிரசன்டேஷன்ஸ் பண்ணலாம். See, this is one of the presentations that I created for one of my business, pitch deck. How is this? How do you rate this? இது வந்து ஒரு பிரசன்டேஷன் டெம்ப்ளேட். இது எல்லாமே கேன்வால தான் பண்ணோம். Alright. Can we integrate ChatGPT with Canva? I hope there are possibilities. ஸோ இந்த கேன்வாலே கீழே ஆப்னு இருக்கும், லெஃப்ட் சைடில் ஆப்பை கிளிக் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ் இதுலயே ஏஐ டூல்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, இப்போ டெக்ஸ்ட் டு இமேஜ் யூஸ் இன் நியூ டிசைன். வாட் வுட் யூ லைக் டு கிரியேட்? இப்போ இந்தியன் ஃபிளாக் வித் satellite in moon. So size கேக்குதா? 1080 1080. Create new design. இப்போ இங்க போயிட்டு இந்தியன் flag with satellite in moon south. ஸோ இது ஒரு ஏஐ எனேபிள். அதான் சொல்றேன், கேன்வா வந்து ஃபர்ஸ்ட் வெறும் சாஃப்ட்வேரா இருந்தது, இப்போ ChatGPT எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஏஐ டூல்ஸையும் இதை இன்டெகிரேட் பண்றாங்க. ஸோ இது 3, பட் இந்தியன் ஃபிளாக் தான் இல்லை இதுல. இது இது ஆல்மோஸ்ட் ரெலவெண்டா இருக்கு. ஐ திங்க் இது எவரெஸ்ட் மாதிரி இருக்கு, பட் திஸ் இஸ் மூன். இன்னும் கொஞ்சம் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் அகைன். ஸோ ஏஐ வச்சு நீங்க இமேஜும் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ஆப்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்அப் கிரியேட் பண்ணலாம். மார்க்அப்னா என்ன? உங்களோட அப்பேரல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஷர்ட்டு, ஒரு டிஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல போயிட்டு உங்களோட லோகோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் மார்க்அப்.
ஓகே. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபேன்ஸ் கிளப்புக்கு நீங்க கொடுக்கலாம். யூ கேன் ஆட் யுவர் லோகோ. ஸோ இது ஒரு மார்க்அப் ஆக்சுவலி டிஜிமோக் அகாடமி. இது நல்லா இருக்கு, ரைட்? இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிக்கலாம். நிறைய இருக்குங்க, நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. கேன்வாலே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுத்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 1 hour a day. இப்போ இது பாருங்க, ஆட் அ பேஜ் கொடுக்குறேன். நீங்க எந்த போட்டோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் சும்மா விளையாட்டுக்கு பண்றேங்க. இதே மாதிரி உங்களோட பிராண்ட் லோகோ போட்டு என்ன மார்க்அப் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் கேன்வா ப்ரோ? 499 rupees பெர் மந்த். வருஷத்துக்கே ஒரு 6000 ரூபாய். ஐ திங்க் ஒரே ஷர்ட்ல வாங்கினா 5000 பெர் இயர். இட்ஸ் அ வெரி டீசென்ட் காஸ்ட். யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் வித் கேன்வா. ஓகே, யூ கேன் டூ எவ்ரிதிங். Documents, whiteboards, presentations, social media posters, videos, printable products, website, and much more. மேலும் விவரங்களுக்கு canva.com போய் ப்ரோ வெர்ஷனை பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரைட். Yeah, definitely there are a lot of tutorials. YouTubeல எக்கச்சக்கமா இருக்கு. Why ask to register as a teacher? If you are a teacher, உங்க காலேஜ் ஸ்கூல் ஐடி கார்டை கொடுத்தீங்கன்னா கேன்வா மே கிவ் யூ 1 year ஃப்ரீ ஆக்சஸ், பிரீமியம் வெர்ஷன். புக் எழுதலாம், கேலண்டர் கிரியேட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். என்டையர் டிசைன் யூ கேன் டூ. பாருங்க, நம்ம பிசினஸ் ரிலேட்டடா இப்போ கப்பிள்ஸ்க்கு ஒரு கேலண்டர் பண்றது எல்லாமே, இது எல்லாமே நீங்க ஹை குவாலிட்டியா சென்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வீட்டுல வச்சுக்கலாம் பத்திரமா. ஓகே, ஐ ஹோப் மை டைம் இஸ் அப். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? If you have any doubts, please do let me know. So how was today's session? How do you rate today's session out of 10? ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்களா? கேன்வா யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம்? மெம்பர்ஸ் எனி டவுட்ஸ் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுல உங்களுக்கு வெர்டிகல் போஸ்டும் சேம் கான்செப்ட் தான் மேம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அதேதான், நத்திங் நியூ. ஜஸ்ட் எடிட் இட், அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். All right. ஸோ கேன்வா ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்க. இட் டேக் சம் டைம். எடுத்தோன்னே பயங்கரமா டிசைன் பண்ண முடியாது. வெக்டார் இமேஜஸா? ஓகே, வெக்டார் இமேஜஸ்க்கு யூ கேன் யூஸ் ஃபிளாட் ஐகான். ஃபிளாட் ஐகான் ஒரு வெப்சைட் இருக்கு, இதுல போய் நீங்க வெக்டார் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலயே கிராஃபிக்ஸ், ஐகான்ஸ், ஐ திங்க் ஃபிளாட் ஐகான் ஃப்ரீ குட் டூ. ரெண்டு வெப்சைட்ல போய் பாருங்க, யூ கேன் டவுன்லோட். கேன்வா டெம்ப்ளேட் வெளியே எடுக்க முடியுமா சார்? அதான் ஷேர் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்து யூ கேன் டவுன்லோட் இட்.
அவ்வளவுதான் சார். நீங்க இமேஜா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஜிஃப் வீடியோ எப்படி வேணுமோ அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் ஃபைல் இல்ல இதுல இருக்கிறது மட்டும்தான். இதுல என்ன ஃபார்மேட்ஸ் இருக்கோ அந்த ஃபார்மேட் மட்டும் தான் எடுக்க முடியும். ஒர்க்கிங் ஃபைல் வேணும்னா கேன்வால இருந்து இன்னொரு கேன்வாக்கு நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கும் பாருங்க, மெயில் ஐடி போட்டு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம், இல்ல லிங்க் கொடுத்து எனிஒன் வித் லிங்க் அண்ட் எடிட் கொடுத்து இந்த லிங்கை காப்பி பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு கேன்வா அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு கேன்வா அக்கௌண்ட்டுக்கு நீங்க சென்ட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இட்ஸ் a collaboration activities. Sorry? Collaborate பண்ணிக்கலாம் ரெண்டு இதுலயுமே. Yeah. Collaborate பண்ணிக்கலாம். All right. Thank you so much for joining today's session. Thank you, digital team. Thank you, Gautam sir. Yeah.